வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஜரி லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இது கற்றுக்கிறவங்களுக்காக போடுற வீடியோன்றதுனால நான் பழைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரெகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜரி லைன் ஒரு 2 லைன் போட்டதுக்கப்புறமா நார்மல் ஸ்விக் த்ரெட் யூஸ் பண்ணி 2 சுகர் பீடாக அட்டாச் பண்ணிக்கணும். சுகர் பீட்ஸ் நீங்கள் பிராண்டடாக யூஸ் பண்ணாலும் சரி, ஏ ஸ்டார் யூஸ் பண்ணாலும் சரி. ஏ ஸ்டார்னால் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெளியாக இருக்கிற பீட்ஸ் நிறையா இருக்கும், அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பீட். நம்பர் 4 பீடில் நீங்கள் ஒன்றா தான் வைக்க முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 பீட்ஸ்லாம் ஒட்டியெல்லாம் இருக்கும். அது கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு வைங்க, இல்லைன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது வச்சா கூட ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம். நீங்கள் அதாவது கேர்வில் எல்லாம் வைக்க ட்ரை பண்ணாதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் சுகர் பீட் லைனும் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். இது நம்பர் 22 நான் எடுத்திருக்கேன், 14 எடுத்திருக்கேன். 22 இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டோன் செயினோட சைஸு. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு, இதுக்கும் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான். த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுடைய அதாவது ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒவ்வொரு ஸ்டோனோடைய கேப்லேயும் போயிட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் பஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். எஸ் மாதிரி வரும். நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பா மாதிரி வரும். எஸ் டைப்பில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதாவது பீடோடு வைக்கும்போது இடைஞ்சலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபிட்டிங் ஸ்டோன். இதுக்கு ஃபிட்டிங் ஸ்டோன் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வச்சுருக்கோம். இது அவங்க கொடுத்த டிசைன் தான். இதுக்கு நான் எவ்ரி டைம் க்ளூ வச்சு ஃபிட்டிங் ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஏன்னா அதோடைய கேப் அவ்வளோவா எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக நம்ம வைக்கக்கூடாது, ஏன்னா க்ளூ வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபிட்டிங் ஸ்டோன் அப்படின்றதுனால நான் க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன். நமக்கு இந்த வாட்டர் லிக்விட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த க்ளூ வச்சிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் நான் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால இது வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபிட்டிங் ஸ்டோனாக வச்சுக்கோங்க. இது எப்பயும் போல் சுகர் பீட் லைன், அடுத்து சுகர் பீட் லைன். ஏன்னா இது அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி டிசைன், அதனால் அடுத்து சுகர் பீட் லைன். இது 2 தான் அட்டாச் பண்ணுறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நேராக லைனில் வைக்கிறதுக்கும் ஒரு லைன் போட்டு வைக்கிறதுக்கும் இப்போ ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது. அந்த ஃபிட்டிங் ஸ்டோனோட கேப்பில் வச்சிடாமல் கரெக்டாக நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஃபிட்டிங் ஸ்டோனோட லைனை பார்த்துக்கிட்டே வைக்கணும். பார்த்துட்டே வச்சாவே போதும், லைனில் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பீட் கொடுத்துட்டு சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் டியூப் கொடுத்துக்கலாம். கட் டியூப்பை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பீடு இருக்கும், 2 சைடு மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரிக்கு நம்ம கட் டியூப் வச்சுட்டு போகணும். அதுக்கு சென்டரில் நம்ம சுகர் பீடு வைக்க போகிறோம். இது லாக் பண்ணிவிட்டு அகெயின் கட் டியூப் வச்சுட்டு மறுபடியும் செயின் போட்டுட்டு அகெயின் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் டியூப். இது உங்களுக்கு சைஸ் மெஷர் பிரச்சனை இருக்காது, பட் அந்த ஸ்லாண்டிங் பிரச்சனை இருக்கும், அதை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ சுகர் பீடு 2 கேப் இருக்கு இல்லையா, அந்த 2 கேப்லேயுமே இது ஜிக்ஜாக் மாதிரி வரும். அந்த 2 கேப்லேயும் நம்ம சுகர் பீடு சிங்கிள் பீடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே மாட்டி விடுறது. அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு இதை மாட்டி விட்டுருக்கேன். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மாட்டி விட்டுருவேன். ஸோ இது நெக்ஸ்ட் சேம் மெத்தடு வர்றதுனால அடுக்கடுக்காக எல்லா பீட்ஸையும் அதாவது மெட்டீரியல்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை மெதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோனு, ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு இடையில நம்பர் 3 வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும்தான் சுகர் பீடு வச்சோம் இல்லையா நம்ம கட் டியூபுக்கு நடுவில், ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சிங்கிள் பீட்ஸ் அட்டாச் பண்ணுறது சேம் அதே மெத்தடு தான், அதனால் நான் அதை உங்களுக்கு காட்டல. இப்போ நம்பர் 3 எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் வச்சு சிங்கிளாக நம்ம பீடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, இதே மாதிரி தான் நான் ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு நடுவில் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் அங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ அதை சுகர் பீடை சுற்றி வச்சுக்கலாம்.
வச்சுட்டு அதே அப்படியே மாட்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூவும் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, அதுவும் சுகர் பீடும் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீடு எடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே கண்டினியூவாகவும் போட்டுக்கலாம், மாட்டி விட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து கோல்ட் கலர் த்ரெட்டே எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸோட கலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதை வந்து பக்கம் பக்கமாக நீங்கள் அட்டாச் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ளாரோட டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாரோட டிசைன் மாதிரி இருக்கும். இது ஹாஃபாக தான் நம்ம போட போகிறோம் இந்த ஸ்லீவில், சென்டரில் மட்டும். சேம் தான், அதே ஒர்க்கை தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வைக்க போகிறோம். இன்னும் 2 புட்டாஸ் வந்து சேர்த்து வைக்க போகிறோம். இதை ஒன்று மட்டுமே தனியாக வைக்காமல் இன்னும் 2 புட்டாஸ் வைக்க போகிறோம். அதுக்கிடையில் ஒரு சிங்கிள் பீட்ஸும் வைக்க போகிறோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு காட்டுறேன். சேம் டைம் இது வந்து தனித்தனியாக எப்படி மாட்டி விடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு சுகர் பீடில் மட்டும் மாட்டி விட்டேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதையும் உங்களுக்கு போடுறேன். அதாவது ஒரு மோட்டிஃப்க்கு இன்னொரு மோட்டிஃப்க்கும் இடையில 2 இன்ச் கேப். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணாமல் நான் அப்படியே நீடில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே இதை மாட்டி விட்டுட்டு சுகர் பீடை வந்து எப்பயும் போல் வச்சுட்டு, அதாவது 2 சுகர் பீடாக சுற்றி வச்சுட்டு, சுகர் பீடை அட்டாச் பண்ணுறதுக்கு த்ரெட் எடுக்கும்போது நல்லா ஒட்டி எடுங்க. அந்த லைன் சுகர் பீட் லைனை ஒட்டி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சேம் அதே மாதிரி மாட்டி விட்டுட்டு இப்போ வந்து சேம் ட்ராப் ஷேப் பீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். இப்போ அது சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு இப்படி மாட்டி விட்டுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கேப் கரெக்டாக விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ராப் ஷேப் பீட் தனியாக சுகர் பீட் தனியாக வைக்கும்போது தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது ஈஸியாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாட்டி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மோட்டிஃபில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்துட்டு கண்டினியூஸாக வர்றதுனால த்ரெட்டு பிரிஞ்சு வராது. பட் மேபி நீங்கள் கண்டினியூவாக போடும்போது லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் கரெக்டாக போடலைன்னா, இதுவே நீங்கள் தனித்தனியாக அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக போய் அந்த சுகர் பீடோட ஒன்றா செட் ஆகிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தனித்தனியாக பண்ணுறேன். ஒரு சேஃப்டிக்கு நீட்டாகவும் இருக்கணும், நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். சேம் இதே மாதிரி தான் இந்த சைடு வரும். தனித்தனியாக அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து த்ரெட்டில் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க்கு முடியணும். அதனால் த்ரெட்டை கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு 2 புட்டாஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்பர் 4 பீடு சுகர் பீடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதை அப்படியே மாட்டி விட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து எண்டை நாட் கூட போட்டு முடிச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் மாட்டி தான் விடுவேன். லைட்டாக ஒரு சின்ன கேப்போடையே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்லா நீட்டாக இருக்கும், உரசிக்காமல். இப்போ வந்து இது ஃபிட்டிங் ஸ்டோன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஃபுல் ஒர்க்கு வந்து அவங்களோட சாய்ஸ் தான், ஒன்று கூட நம்மளது கிடையாது. ஏன்னா நானும் அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை இப்படி திருப்பி வச்சுருப்பேன். ஸோ அவங்களுடைய சாய்ஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுனால ஒவ்வொன்றும் அவங்க சொன்னது மாதிரியே பண்ணுறோம். சேம் இதே ஒர்க்கு தான் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த சென்டரில் வந்துட்டு நம்பர் 4 பீடு வந்துட்டு தனியாக அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனியாக அட்டாச் பண்ணுற எல்லா பீடுக்கும் நான் அந்த மாதிரி மாட்டி விட்டுருவேன், எண்டு நாட் போட மாட்டேன். ஸோ அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அந்த மாட்டி விடுறதுன்றது. பட் எல்லாம் மாட்டி விடுற டைம்லேயும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எந்த பீடு அப்படி மாட்டி விடுறீங்களோ அதுக்கு பக்கத்தில், அதாவது நூலை கட் பண்ண போகும்போது எண்டை நாட் போட்டுடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 பீடு மட்டும் தனியாக வைக்க போகிறோம். எப்போயுமே 3 பீடு வச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வைப்போம். இப்போ நம்பர் 3 பீடு மட்டும் வச்சுட்டு
மேலே வந்து லைனாக நம்ம வந்து மோட்டிவ் போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 பீடு, ட்ராப் ஷேப்பு, சுகர் பீடு இதை எல்லாத்தையும் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். நான் எடுத்து அதே காம்பினேஷனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 4 பீடு வச்சுட்டு இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ராப் ஷேப் பீடும் சுகர் பீடும் நம்ம அக்கு வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். கடைசியாக முடிக்கும்போது மட்டும் ட்ராப் ஷேப் பீடையும் சுகர் பீடையும் தனித்தனியாக அட்டாச் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். சேம் இதே ஒர்க்கு தான் நான் கண்டினியூவாக பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம நீடில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டியில் எடுத்துக்கலாம். எகெயின் நம்பர் 4 அண்ட் சுகர் பீட் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் ஓவரால் மோட்டிவ்க்கு மேக்ஸிமம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து ட்ராப் ஷேப் பீட்லேயும் சுகர் பீடையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே மாட்டி விடும்போது கடைசியாக போடுறத வந்து எண்ணெய் நாட் போட்டுடணும். இந்த ஆஃப் ஃப்ளார் போட்ட மாதிரியாக தான் மேலே போட்டிருக்க ஃபுல் ஃப்ளார் நம்ம சிங்கிள் பீட் அட்டாச் பண்ண மாதிரி தான் மேலேயும் வந்து சிங்கிள் பீட்ஸ் வச்சுருக்கேன். சேம் டிட்டோவாக கஸ்டமர் கேட்டது தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் வந்து வீடியோவில் கேப்சர் ஆகலை. நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி இந்த ஒர்க் வந்து அடுக்கடுக்காக போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ப்ரைடலாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ். அந்த சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியுது, பட் இதுவே என்னோடதாக இருந்தால் இன்னும் கேப் இல்லாமல் பண்ணியிருப்போம். பட் அது அவங்களோட சாய்ஸ். ஸோ அப்படியே அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே பண்ணிட்டோம். சரி, நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரைடல் லுக் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் ப்ளஸ் வந்து பக்கத்தில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது சின்ன புட்டாவாக இருந்தால் பக்கத்தில் வைக்கலாம், பெருசாக இருந்தால் தூரமாக வைங்க. இதுதான் அந்த கலர், எக்ஸாக்ட் கலர். இதோட பேக் நெக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் பேக் நெக். ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த லைனாக போட்டதுலேயே அங்கே ஒவ்வொரு லைனில் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். சேம் இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி கிடையாது. ஆக்சுவலாக அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதை அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்குறது அப்படியே டிட்டோவாக பண்ணி பழகினா தான் க்ரியேட்டிவிட்டி உருவாகும் உங்களுக்கு. ஸோ இந்த கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து என்னோடய வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சேம் மெத்தட்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் ஹைட் பண்ணியிருப்பேன். இந்த ப்ளவுஸோட வீடியோவை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும், பிகினர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இது வந்து பேக் நெக்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்துட்டு மெயின் வீடியோவில் போடுறேன். ஆக்சுவலாக இதை கேட்டிங்கன்னா போடுறேன், ஏன்னா ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன், அதனால் கேட்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.